தேவ சன்னிதானத்தில் உட்காரணும், மனமகிழ்ச்சியோடு வர பாடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? விடுதலை நமக்கு தேவை. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் அவர்கள் தவித்தார்கள். அடிமைத்தன நுகம் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தது. அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் அந்த கூக்குரலை சத்தத்தை, அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை அவர்கள் விடும்போது அந்த பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய கூக்குரல் என்ன தெரியுமா? என் ஜனத்தை ஆராதனை செய்ய நீ என் ஜனத்தை போகவிடு. ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் விடுதலை நமக்கு அவசியமாக இருக்கிறது. விடுதலை நாயகன். விடுதலையோடு கூட அவரை நாம் துதிக்கும் போது அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். விடுதலையோடு நம்ம ஆராதிக்கும் போது விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை என்ன? முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற விடுதலை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார். இதோ இந்த இணைப்பிலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் பாவ சேற்றிலிருந்து, பாவத்தின் அந்த சூழ்நிலையிலிருந்து. பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமான தீமைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் பாவம் என்று வேதாகமம் சொல்கிறது. கற்பனையை விட்டு விலகுவது பாவம். அவருக்கு செவி கொடுக்காமல் இருப்பது பாவம். அவரை தேடாமல் இருப்பது பாவம். தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கும்போது அது பாவம். சிந்தனையிலே வீணராகும்படி நம்மை அவர் விட்டு விடுவார். இந்த மாதிரியான காரியங்கள் அப்போ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால் விடுதலையோடு துதிக்க முடியல அப்படின்னு சொன்னால் சில கட்டுகள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் நம்மளால் விடுதலையோடு ஆராதிக்க முடியல? ஆராதனை வர்ஷிப் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே நம்மளை ஊற்றிடணும், அப்படியே நம்மளை மறந்துடணும், அவர் அப்படியே துதிக்கணும். கர்த்தர் நல்லவர். இது என்னுடைய செய்தி அல்ல, சில காரியங்களை சொல்லும்படி ஆவியானவர் உணர்த்தினார். இப்பொழுதும் நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். ஆண்டவரே எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடியாளை மறைத்து கொள்ளுங்க. தேவ வசனம் மாத்திரம் ஆண்டவரே வெளிப்படட்டும், தேவ வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும், பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் கூட நீங்கள் வாசிக்கலாம், யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க சத்தமாக. எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. அந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையே. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். பரிசுத்த ஸ்தலத்துக்கு துன்மார்க்கர் போக்குவரவு செய்தாங்களாம். என்ன ஒரு வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு சந்தேகங்கள் கூட வரும். பரிசுத்த ஸ்தலத்துக்கோ துன்மார்க்கருக்கோ என்ன சம்பந்தம்? இங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன் அப்படின்னு பிரசங்கி எழுதுகிறானே, சாலமோன் ஞானி எழுதுகிறானே, என்ன காரியம் இது அப்படின்னா, அவன் ஞானி, அவனுக்கு தெரியுது, அவங்க துன்மார்க்கர் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. பாருங்கள், அவன் எழுதுறான் இந்த காரியத்தை. அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே போக்குவரவாக இருக்கிறதுக்கு துன்மார்க்கருக்கு என்ன காரியம்? அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையான ஒரு காரியம் நடக்கிறது. அந்த மாயையான காரியத்தை, நிறையா காரியத்தை சாலமோன் ஞானி எழுதிவிட்டு இந்த காரியத்தையும் எழுதுகிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக்குவரவு செய்த துன்மார்க்கர்கள். யார் இந்த துன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கான டெஃபினிஷன் நம்மளுக்கு எசேக்கியேலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. முதலாவது ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, நீதிமான்கள் யார் அப்படின்னு பேசுகிறாரு. பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் கருத்தாய் கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இப்போ நம்ம என்ன படித்த செய்தி, நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம அந்த துன்மார்க்கர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எசேக்கியேல் 18வது அதிகாரத்திற்கு, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே நீதிமான் யார் அப்படிங்கிறத குறித்து எசேக்கியேல் எழுதுகிறார். கவனிங்க.
ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து இந்த காரியங்களெல்லாம் அவன் செய்யணும், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறவன் யார்? அவன்தான் துன்மார்க்கன். ஆப்போசிட்டாக செய்கிறவன் துன்மார்க்கன். சரி, இப்போ துன்மார்க்கர் நீதிமான். நீதிமான் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவங்க இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வழிகளின்படி நடக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, துன்மார்க்கமாக இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம அதிகமாக சொல்லணும்னு தேவையே இல்லை. நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக நடப்பாங்க, தேவ கட்டளைகளுக்கு விரோதமாக நிற்பாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா துன்மார்க்கர். இந்த துன்மார்க்கர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்க மாட்டாங்கன்னு தாவீதும் சொல்கிறாரு. இங்கே சாலமோன் மட்டும் இதை எழுதி வைக்கல. சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்பினோமானால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் பாருங்கள். 1வது சங்கீதத்தில் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை, துன்மார்க்கர் நியாயந்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அவங்க நீதிமான்களோட சபையில் நிலை நிற்க மாட்டாங்க, நிலைச்சு நிற்க மாட்டாங்க. துன்மார்க்கர்கள் நிலைச்சு நிற்க மாட்டாங்க, போக்குவரவாக தான் இருப்பாங்க. இங்கே இந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். தாவீது சொல்கிறாரு, அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், துன்மார்க்கர் நியாயந்தீர்ப்பிலும், நியாயந்தீர்ப்பு ஆண்டவருடைய நியாயந்தீர்க்கிறதான காரியங்கள். ஏன் சில நேரங்களில் நியாயந்தீர்ப்பு நடக்கிறது பாருங்கள். துன்மார்க்கனுக்கும் பூமியில் நீதிமானுக்கும் பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இந்த துன்மார்க்கர் பாவிகள் இப்படிங்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி சங்கீதம் அதிகமாக சொல்லிகிட்டே வரும். நீதிமொழிகளில் இந்த வசனங்கள் காணப்படும், சங்கீதத்தில் இந்த வசனங்கள் காணப்படும், பிரசங்கியில் காணப்படும். வேதாகமம் முழுவதுமே இந்த துன்மார்க்கர் நீதிமான் இவங்களை குறித்ததான காரியங்கள் காணப்படும். ஆனால் இவங்க எங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னா நியாயந்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இவங்க எப்படி இருப்பாங்களாம், நிலைச்சு நிற்க மாட்டாங்க, நிலையாக இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாள் இப்படி, கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி, கொஞ்ச நாள் அப்படி. அவங்க தான் துன்மார்க்கமானவர்கள், போக்குவரவு செய்தவர்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாக இருந்தவர்கள். சர்ச்சுக்குள்ளே வர்றதுனால ஒருவர் பரிசுத்தமாக முடியாது. வேற்று மத காரியங்களைப் போல, சடங்காச்சாரங்களைப் போல ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு போயிடுறதுனால நம்ம என்ன ஆக முடியாது, ஆக முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன் நம் இருதயத்திற்குள் வந்தால் மட்டுமே அவரை நாம் பரிசுத்தமான அந்த தேவனை நாம் இருதயத்திற்குள் வைத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியுமே ஒழிய வெறுமனே ஆலயத்திற்கு போய்கொண்டு வருவதனால், ஒரு சடங்காச்சாரமான காரியங்களை பின்பற்றுவதனால் நாம் நீதிமான்களாய் மாறிவிட முடியாது. சபை கூடி வருதல் என்பது முக்கியமானது. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம். ஃபெலோசி, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை கூடி வருதல், இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இங்கே என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கர் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே போக்குவரவு செய்கிறார்கள். போக்கும் வரத்துமாக இருக்கிறார்கள். அவர்கள் போயிட்டு ஸ்டேபிளாக நிலைவரமாக இல்லை, அவங்க நிலையாக இல்லை. ஆனால் இதை தான் தாவீது என்ன சொல்லுவார் அப்படின்னா, கர்த்தாவே நிலைவரமான ஆவியனில் தாங்கட்டும், நிலைவரமான ஒரு ஆவி. இன்றைக்கி நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற கூட்டமாக, இல்லை நிலைவரமாக தேவ சமூகத்தில் நிற்கிற கூட்டமாக,
சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வர்றவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்லை அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம யார் சும்மா போயிட்டு வந்துட்டு விசிட் பண்ணிகிட்ருக்கிற கூட்டமாக இல்லை, அவருடைய கட்டளைகளை நியாயங்களை உண்மையின்படி செய்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டு அவருக்குள் நிலைத்து நிற்கிற நிலைவரமான கூட்டமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சங்கீதம் 52 தாவீது இப்படி பாடுவார். தாவீது எழுதின சங்கீதம் அது. அதில் அப்படி பாடுவார். என்ன அப்படின்னு சங்கீதம் 52:8 பாருங்கள். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நான் அப்படி இல்லை. அங்கே மகன் பாடுகிறான், சாலமோன் பாடுகிறான், பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அவர்கள் அப்படி செய்து வந்த நகரத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. இங்கே தாவீது பாடுகிறான், நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கேன். பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தை குறித்ததான காரியங்களை எடுத்தோன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிட்டே இருக்கும். ஒலிவ மரம் நோவாவினுடைய ஜலப்பிரளயத்தில் அழிந்தது எல்லாமே அழிந்தது, ஒன்றுமே இல்லை. நிக்கிரகம் பண்ணும்படி மாம்சமான யாவையும் நிக்கிரகம் பண்ணும்படி நான் இறங்குவேன் ஆண்டவர். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்தது, வானத்தின் மதகுகள் திறவுண்டது, எல்லாத்தையும் அழிச்சார். 40 நாள் பெருவெள்ளம், இரவும் பகலும் எல்லாம் அழிந்தது. ஆனால் புறாவை வெளியே விடும்போது புறா கொத்தி கொண்டு வந்தது என்ன தெரியுமா? ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. ஒலிவ மரம் அழிவில்லாதது. ஒலிவ மரத்துக்கு அழிவே இல்லை. அதனால தான் சங்கீதம் 128 இப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராக அது அப்படியே கடந்து வரும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மரம். இங்கே தாவீது சொல்கிறான், நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? ஆலயத்தில் ஒலிவ மரம் மாதிரி இருப்பேன். அதுவும் சாதாரண ஒலிவ மரம் இல்லை, பச்சையான ஒலிவ மரம். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த ஒரு மன உறுதியோட தைரியத்தோடு நம்மளால் சொல்ல முடியுமா? தேவ ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் எப்படி இருக்கும்? அது வேரூன்றி இருக்கும். அது அந்த இடத்துல இருந்தால் தான் அது வேர் போய் அது வேர் பிடிச்சி அந்த இடத்துல இருந்து அதனுடைய நன்மைகளை பெற்று ஹல்லேலூயா அது கனி கொடுக்கும். ஆராதனையில் யோசேப்பை பற்றி நம்ம பார்த்தோம். அவன் நீரூற்றண்டையில் இருக்கிற கனி தருகிற ஒரு செடியான். சுவரை கட்டினாலும் அது மேலே படர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ணுறவங்க சொன்னாங்க. பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஊன்றப்பட்ட வாழ்க்கையா, நிலைவரமான வாழ்க்கையா, இல்லை போக்குவரவு செய்கிற வாழ்க்கையா? போக்குவரவாக இருந்தோமானால் அங்கே நம்மளுடைய பேர் என்ன அப்படின்னா துன்மார்க்கர். இங்கே இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னங்க எப்போ பார்த்தாலும் சர்ச்சிலேயே போய் உட்காந்துக்கணுமா, அங்கேயே நம்ம பெட்டி படுக்கையிலே எடுத்து கொண்டு வச்சுட்டு அங்கேயே இருந்துக்கணுமா? சமயம் வைத்தால் அப்படியும் இருக்கணும், தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவருடைய கற்பனைகளிலே நிலைத்து. இன்றைக்கி நம்மளை என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் அப்படின்ட்டார். அப்போ ஏதோ ஆலயத்திற்கு போகும்போது மட்டுமல்ல, நம்ம எப்படி இருக்கணும்னா நிலைவரமான ஒரு ஆவியுடையவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் நம்ம காணப்படணும். ஒரு கனி தருகிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சையான ஒலிவ மரம் என்ன பண்ணும்னா அதனுடைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸ் அது என்ன பண்ணும்? அது அதனுடைய நற்காரியங்களை, அதனுடைய பலன் என்னவோ, அந்த ஒலிவ மரத்தினுடைய பலன் என்னமோ அந்த பலனை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அது வெளிப்படுத்தி செய்யும். அப்போ இங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த அந்த துன்மார்க்கருடைய நிலைமை என்ன? அவர்கள் போக்குவரவாகவே இருந்துட்டாங்க. அவங்க கற்றுக்கொள்ள விரும்பலை, தேவனுடைய அந்த காரியத்தில் கற்றுக்கொள்ள விரும்பலை. துன்மார்க்கராகவே வாழ்ந்து சிலர் அப்படி தான் பாருங்கள், சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க. இன்றைக்கி என்ன சிஸ்டர் மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர், மெசேஜ் என்ன பேசுனாங்க, பாஸ்டர் என்ன பேசுனாங்க, ஐயோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல அப்படின்னா என்னென்னா, காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லும். காதுகளால் கேட்டுக்கொண்டு காதுகளால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 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 மன துக்கமான ஒரு காரியம், ஒரு சின்ன அது என்ன ஷார்ட் வீடியோவா, அதை நான் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என் பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு என்னென்னா, இத்தனை நாள் தைரியமாக சொல்லலாம், தப்பில்லை பேர் சொல்கிறதுனால. ஜான் ஜெபராஜ் பரவாயில்ல, மற்றவங்களாம் சினிமா பாட்டை தான் பாடுறாங்க, இவர் பரவாயில்ல நிறைய எழுதி பாடுறாரு, இருந்தாலும் இந்த காரியங்கள்லாம் மாறணும், ஜெபிக்கணும், இப்படி நல்லா பாடல் எழுதுகிற ஒரு மனுஷன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த காலங்கள் உண்டையோ, இப்படி துன்மார்க்கமான தவறான கள்ளோபதேசத்தில் எல்லாம் இப்படி பேசுகிறாப்பிலையே, இந்த தம்பி ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, அருமையாக இருக்கும்ல அப்படின்னால நினச்ச காலங்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், சூழ்நிலையை பாருங்கள் எப்படி அப்படின்னு.
இப்போ ஜான் ஜெபராஜும் சினிமா பாட்டு பாடக்கூடிய அந்த வீடியோவை நான் பார்த்தேன். சூழ்நிலைகள் இப்படி போய்க்கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் போய்க்கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம கண்களால் பார்க்குறோம். பாருங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னு. இதையெல்லாம் பார்க்குற நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய வருகை வந்து மிக சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறதான துன்மார்க்கர்னு கூட இவங்கள சொல்ல முடியாது. அதாவது மந்தைகளை சிதறடிக்கிறதான ஓநாய்கள் அப்படின்னு தான் இவங்களுக்கு அந்த பேரை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ளே போக்குவரவு செய்கிறவர்களை வந்து துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது.